எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நல்லபடியாக எல்லா பொங்கல் கொண்டாடிக்கிட்டீங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். அதே மாதிரி தாங்க தமிழக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நானும் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதாவதுங்க, திரு விஜய் அவர்கள், தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு டெல்லிக்கு போகிறாங்க. திரும்பவும் சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெரிய நியூஸ் சேனல் என்னென்ன தம்பனையில் ஹெட்லைன் வச்சுருக்காங்கன்னா, விஜய்க்கு மீண்டும் செக் வைத்த சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் சேனல் தம்பனையில் வச்சு போடுறான். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களை தேவைப்படும் போது நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சிபிஐ சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் பண்டிகை வரங்காட்டி சரி அடுத்து பொங்கல் பண்டிகை முடிஞ்சு விசாரணைக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயமே. இந்த மீடியா என்ன பண்ணுதுன்னா, இந்த மீடியா யாருடைய கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே திமுகவோட கையில். திமுகவுக்கு எதிராக யாராவது நியூஸ் பரப்புறாங்க, அதாவது எதிராங்கிறது சொல்றது கூட தப்பு தாங்க. நல்ல விஷயங்கள் நேர்மையாக யாராவது மீடியா பேசுறாங்க, நியூஸ் சேனல் பேசுறாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய சேனலை அரசு கேபிள் கட் பண்ணிடுறாங்க. இது ஏற்கனவே புதிய தலைமுறைக்கு நடந்துச்சு. எல்லாருமே அதுக்கு கூட போராட்டம் பண்ணாங்க. திமுக ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறமே போராட்டம் பண்ணாத ஆட்களே கிடையாதுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும், தமிழக மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை பெறுவதற்கு கூட போராட்டம் பண்ணிட்டு தான் உரிமையை பெறக்கூடிய அளவில் அந்த நிலைமைக்கு திமுக ஆளுங்கட்சி தமிழக மக்கள் தள்ளிட்டாங்க. எது வேணும்னாலும் போராட்டம். எத்தனை போராட்டங்க? தமிழக மக்கள் அவங்க உரிமையை பெறுவதற்கு போராட்டம் பண்ணி தான் எல்லாம் பண்ணணுமா, பெற வேண்டுமா சொல்லுங்க? இதுக்காக திமுக நல்லது பண்ணும், திரு ஸ்டாலின் ஐயா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, திமுக அதிமுகவை தாண்டி மாற்று அரசியலை மாற்று அரசியலை பேசிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச யாருமே தன்னிச்சையா இயங்க விடல, தன்னிச்சையா நிற்க விடல. எல்லாருமே அவங்கள உருட்டல் மிரட்டல் பண்ணி யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதே ஃபார்முலாவை விஜய் அவர்கள்ட்ட பண்ணினாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய பயங்கரமான மன தைரியத்தாலையும் பிடிவாத குணத்தினாலையும் அவரை எப்போவா இருந்தாலும் திமுக அதிமுகவால் விஜய் அவர்களை விலைக்கு வாங்க முடியாது. சிஎம்